இன்றைய நிறைவு செய்தியாக ஐநாவில் இந்தியாவுக்கான அந்த நிரந்தர தூதர்கள் யோஜனா பட்டேல் அப்படிங்கிறவங்க பாகிஸ்தானை அது ஒரு ரவுடி நாடு அப்படின்னு சொல்லியே விமர்சிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க மேற்கோள் காட்டியது என்ன அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு, நாங்கள் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெரரிசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிவி இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. பொது வெளியில் வந்தது பிறகு இது பெரிய பேசு பொருளானது. அதனை ஒட்டி இந்த மாதிரியான அது ஒரு ரவுடி நாடு அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் நேஷன்லேயே அவங்க பேசியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இதுல வியப்பான செய்தி ஒண்ணுமே இல்லை. அதை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டு இருக்கிறதுங்கிறதா நல்ல செய்தி. ஒப்புக்கொள்ளல, தெரியாதனமா சொல்லிடுது, மக்கள் மன்றத்துக்கு வந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவினுடைய படை இறங்கிய உடனே ஆப்கானிஸ்தானிலிருந்து ரஷ்யாவை எப்படி விரட்ட வேண்டியது என்பதற்கு மதவாதத்தை வளர்ப்பதற்காக பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ண நாடுகள் இந்த சோகால்டு ஜனநாயக நாடுகள், அமெரிக்காவோ இங்கிலாந்தோ எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணுதான். நேற்று வரைக்கும் இன்னைக்கு இப்ப இங்கிலாந்து என்பது ஒரு முஸ்லீம் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்து நம்ம ட்ரம்ப் பயந்து போய் அது நமக்கு நடந்துடக்கூடாதே என்பது ட்ரம்ப் கொஞ்சம் உஷாராயிட்டார், அவ்வளவுதான். அதனால ட்ரம்ப் உஷாராயிட்டதுனால மோடி கூட நல்ல நட்புல இருக்கார். ஆனா பாகிஸ்தானுக்கு இங்கிலாந்து விமானம் அனுப்பி விட்டதுன்னு ஒரு செய்தி வருது. இது பொய்யாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இவர்களெல்லாம் சேர்ந்து மதவாதத்தை பாகிஸ்தானில் வளர்த்தார்கள். சரி, ஜின்னா என்ன பண்ணாரு? ஜின்னா மதவாதியே கிடையாது, அவர் வெஸ்டர்னர். அவருடைய வாழ்க்கை முறை வெஸ்டர்ன் வாழ்க்கை முறை. ஆனால் மதத்தின் பெயரால் அரசியம் பண்ணார்கள். அதை யார் தூண்டிவிட்டார்கள்? இதை இங்கிலாந்து தான் தூண்டிவிட்டது. இல்லை என்ன சொல்றேன், இங்கிலாந்து தான் தூண்டிவிட்டது. பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு பிறந்தால்தான் இந்தியா நிம்மதியாக இருக்க முடியாது என்பதால் இந்தியா இருக்கக்கூடாது என்பதை பாகிஸ்தானை உருவாக்கினார்கள். இந்தியா இஸ்லாத்துக்கு அடிமைப்பட்டு போகணும் என்று உருவாக்கினார்கள். இன்றைக்கு இங்கிலாந்து அளவு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்வினை கெடுவான் கேடு நினைப்பான் இல்லை. நீ ஒரு ரவுடி நாடா நடத்த அந்த ரவுடிகள் உன் நாட்டை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு இப்ப எப்படி விரட்டுறதுன்னா தெரியல. அதான் பிரச்சனை. நான் இதை எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிடுறேன்னா, என் நாடை இஸ்லாத்தை வைத்து கேவலப்படுத்த வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாயே உன்னாடி இன்னைக்கு இருக்கிறது. அதுதான் எல்டிடிக்கும் சொல்லுகிறேன். தமிழர்கள் நீங்க எங்கேயோ இருக்கிற நார்வேயை வைத்துக்கொண்டு தமிழர்களை இந்துக்களிலே தமிழர்கள் என்று சொல்ல வைத்து அவனையும் ஸ்ரீலங்காக்காரனையும் சண்டவோட வைத்து செய்ததெல்லாம் நார்வே தான் சமரசம் பண்ணுகிறது. நீங்க மேப்ல பாருங்க சார், ஸ்ரீலங்கா எங்க இருக்கு, நார்வே எங்க இருக்கு, எங்கே சார் சமரசத்துக்கு வந்தாங்க? நீங்க நார்வே இப்ப அலறுகிறார். அடுத்த 20-30 ஆண்டுகளில் நாங்கள் கிறிஸ்தவ நாடாக இருக்க முடியாது, இஸ்லாம் நாடாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இந்தியாவுக்கு செய்வினை வச்சை பொத்தனும் உருப்பட மாட்டான், காங்கிரஸும் உருப்படாது. ஏன்னா காங்கிரஸ் மோடியை தலையில்லாமல் போட்டு ஒரு அசிங்கம் பண்ணி இருக்கிறது. அதை பத்தி இன்னைக்கு ஒரே நாடு பத்திரிகையில ஒரே நாடுனுடைய இதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு அசிங்கம் பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே இது ரவுடி நாடு என்பது ரவுடி நாடாக வளர்த்தார்கள் என்பது உண்மை. உலகத்துல அதாவது இந்த நாடு எந்த நல்லதையும் பண்ணலைங்க. தனக்கான ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்கல, தனக்கான ஒரு பகுத்தறிவை வளர்க்கல. ரெண்டே விஷயத்தை தான் பண்ணது, இந்தியா வெறுப்பை வளர்த்து கொண்டே இருந்தது. இந்தியா வெறுப்பு என்று ஒன்று இருந்தால்தான் தான் நேற்று அதை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். இந்திய வெறுப்பு இல்லாமல் பாகிஸ்தான் என்ற நாடு தனியாக இயங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனுடைய மூச்சு, அதனுடைய சுவாசம் எல்லாமே இந்திய வெறுப்பு. இல்லைன்னா சேர்ந்துடலாமே. ஆனா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல், பாகிஸ்தான் உனக்கு தேவையே கிடையாது, இந்தியாவால இருக்க முடியும், அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த வெறுப்பை யார் வளர்த்தார்கள்? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நட்பு இருந்ததன் காரணமாக ரஷ்யா யாரு வேண்டாமோ, சீனா யாரு வேண்டாமோ அவர்கள், அந்த முதலாளித்துவ நாடுகள் பாகிஸ்தானில் மதவாதத்தை வளர்த்தது, பாகிஸ்தான்ல இந்திய வெறுப்பை வளர்த்தார்கள், அவருடைய பகுத்தறிவை அடிமை செய்தார்கள். அதனால இது அடிமை நாய்களாக பாகிஸ்தானியர்கள் இருந்தார்கள்.
இன்னைக்கு சொல்ற ஆமான்னு ஒப்புக்கொண்டு விட்டார். இப்ப எப்படி வெளியில வர்றதுன்னா யூ ஹேவ் டு பிகம் செக்யூலர். நீ இந்த ஜிஹாத்துங்கிற வார்த்தையை மண்டலம் தூக்கி எறிஞ்சா நீ புத்திசாலி ஆயிடுவ, நீ சயின்டிபிக் ஆயிடுவ, விஞ்ஞானத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருவ. அதைத்தான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், பாகிஸ்தான் திருந்த வேண்டும் என்று மோடி சொல்லுகிறார். நீ மதரசால படிக்காத இந்த சிஸ்டத்தை ஏத்துக்கோன்னு சொல்லுகிறார், ஜெனரல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வா என்று சொல்லுகிறார். இதே முத்தலாக்கு வேண்டாம், நீ நாகரிகத்துக்கு வா என்று சொல்லுகிறார். என்ன தப்பு இருக்கிறது? அக்கறையோடு சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன். நீங்க இந்து மதத்துல சீர்திருத்தம் வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த மதத்துல சீர்திருத்தம் வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அது அநியாயம் அல்லவா? ஆகவே நாங்கள் ரவுடிகளாக வளர்ந்து விட்டோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டுகிறார்கள். இவர் சொல்றார் ரவுடி என்று சொல்லுகிறார். இப்ப என்னன்னா ஆமாம் என்று அவர் சொல்றார். இப்ப என்ன பண்ணணும்? நாங்கள் இனிமே மாறப்போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. எல்லாம் மாற மாட்டோம், நாங்க இனிமே இந்திராவோட சண்டை தான் போடுவோம் என்றால் கெடுவான் கெடு நினைப்பான். நீ அழிவு நினைச்சா உனக்கு அழிவுதான், ஏற்கனவே வந்தாச்சு. அதனால பாகிஸ்தான் ரவுடி நாடு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை மோடியின் இந்தியா சொல்லி வந்தது, காங்கிரஸ் இந்தியா சொல்லல. மன்மோகன் சிங் சொன்னார், நம்மள மாதிரியே பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். செக்யூலர் பிரைம் மினிஸ்டர். செக்யூலருங்கிற வார்த்தை நல்ல வார்த்தைங்க. அதனால இவர்களெல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானை ஏதோ ஒரு பெரிய விஞ்ஞானபூர்வ நாடு, அறிவுபூர்வமான நாடு, தொழில் செய்யற நாடு, விவசாயத்துக்கே நம்ம தாங்க சொல்லிருக்கோம். இப்ப சிந்து ட்ரீட்டி வரும்போது உங்களுக்கு தெரியுது. அதனால ஒரு ரவுடி நாடு என்பது மீண்டும் மீண்டும் யூஎன்லையும் பேசப்பட்டது. இன்னைக்கு அதே விஷயத்தை இங்கிலாந்து தரப்பிலும் பேசுகிறார்கள், அமெரிக்கா தரப்பிலும் பேசுகிறார்கள், உலக நாடுகள் எல்லாம் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி பதிவு பண்ணுகிறோம். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இது மோடியினுடைய பாரதத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி.